வழியே சென்று ஆறு மாடுகளை ஒத்த அட்டி சத்தான சரீரம் கொடுத்து அரிந்து சாப்பிட்டது போல சாப்பிட்டு விட்டு நடந்துகிட்டு காரணம் நீங்க போன மாடு ரவி நம்ம கடையில எல்லாம் கடை ஒருவருக்கு தெரியுதா கடையில என்ன கடையில ஒரு நல்ல பொம்பளை ஆடு காணையில பொம்பளை ஆட்டை காணலையா தம்பி உன் கடையில என் கடையில ஒரு காலப்பட்ட காணல உனக்கு பொம்பளை ஆட்டை காணல இல்ல ஆம்பளை ஆட்டை காணல ரெண்டு எப்படி வச்சு தெரியலையே அதே உன் கடையில என்னடே காணல சரிதான் காக்க மாட்ட காணல ஆமா தம்பி உன் கடையில கண்டு குட்டியை காணல தம்பி புதியவனே உன் கடையில என்னப்பா காணலே கோழியை காணலையே நாங்க கோழி வளர்க்கணும் கூப்பிடல தம்பி சின்னவரே உன் கடையில என்னப்பா காணலே என்னத்தெல்லாம் காணல 15 மூட அரிசியை காணல 15 மூட அரிசி 2 மூட முந்திரி பருப்பு காணல 2 மூட முந்திரி பருப்பு 4 மூட கிறிஸ்மஸ் பழத்தை காணல கிறிஸ்மஸ் பழம் 4 மூட காணல பருப்பு 5 மூட காணல செவுட்டு பயல உன் கடையில என்ன போச்சுன்னா கேட்டேன் கடையில என்ன போச்சு இடையில சொல்ல கெட கெட நீயும் யாரையா போனது யாருன்னு சொல்ற மாதிரி என்ன கலவப்பே இல்ல சரி அவளையும் சொல்றோம் கிடையாது என்ன பண்ணல ஒரு கருங்கிடாவ காணல கருங்கிடாவையா கடவுளை எந்த ஊர் பாட்டுக்கு போனான்னு தெரியலையே கருங்கா அவரு முன்னாடியே போயிருப்பாரு இப்ப கருங்கிடா ஆடு அப்படியா ஆமா அழகாகவி மக்களுக்கு ஒரு குழந்தை ஏற்ற வரணும் மன்னர் கிட்டதான் அப்படி ஓடி வருகிறானே ஐயாவே சோழ ராஜா ஐயாவே சோழ ராஜா ஐயாவே சோழ ராஜா ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் ஐயோ 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 ஐயா நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆடு மாடுகளை வளர்த்தோம் கொம்பு இருக்கு தோல் இருக்கு வால் இருக்கு எலும்பு இருக்கு குழம்பு இருக்கு எல்லாம் தான் இருக்கு என்ன காணலையேன்னு கேட்கலாம் அதாவது அதுக்கு உசுறு இல்ல உடம்புல சதை இல்ல சதையில வேற எல்லாம் இருக்கு ஆமா பாருங்க ஐயா குழம்பு இருக்கு கருங்கடாய குழம்பு வச்சிருக்கவன் கால் குழம்பு இருக்கு ஆனா கடாய காணலையோ கடவுளே இது பெரிய அநியாயமான இருக்கு ஆகியாரி இன்று இரவு நாளை விடுவதற்குள் இந்த சோழவர்கள் ஆட்களோட கண்ணை யாரும் கண்டுபிடிக்க அதே ஒரே வெட்டு கண்டிப்பாக நாங்க கண்டுபிடிக்கிறோம் மன்னன் இட்ட கட்டளை பிரகாரம் காத்திருக்கக்கூடிய வேளையிலே காத்திருப்ப அறியாமல்
வேற ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி வந்து வெளியே வந்து கோங்கமார் கடைக்கு வந்தா கோர ரூபம் கொண்டு ஆடு மாடுகளை கொண்டுட்டு மறுபடியும் தொட்டில படுத்து கல்யாணம் பார்த்தான். ஐயோ அந்த பிள்ளைதான் கல்யாணம் சொன்னா மண்ணை நம்புவாரா? நம்பினாலும் நம்பாட்டியே நம்ம சொல்லிதாண்டா ஆகணும். அப்படி இல்லை வருகிறான் இந்த தலையாரி மாறன். அடைய தலையாரிகளே கள்ளை யாரும் கண்டுபிடிச்சியா? யாரு? உள்நாட்டு கள்ள அரண்மனை கள்ள உங்க ரெண்டு பிள்ளைங்கத்தாமன் ஆட்டி கொய்யால் யாரங்கி எடுத்து விடுகிறேன் இவன் தலையை ஓடி வந்தால் சுவாமி சுவாமி திருத்தி வந்து சொன்னா ஐயா எதுக்காக உங்களை வெட்ட போறீங்க? அதாவது இவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படியா? அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கலவரத்ததாக சொல்லுகிறார்கள். சுவாமி தினமும் நம்ம பிள்ளைகளை தூங்க வச்சுக்கிட்டு காலையில போய் பார்த்தேன்னா அந்த பிள்ளைகளுக்கு மேல முழுமாறிப்பட்ட மாமிச வாட வீசு. அப்படின்னா அதனால்தான் சொல்றேன் இந்த பிள்ளைக்கு நமக்கு வேண்டாங்க. அந்த ஜோதிடர் சொன்னது இன்று இவர்கள் சொல்றது சரியா இருக்கிறது. அவன் சொன்னது இவன் செய்யறது சரியா இருக்கு. யாருங்க ஐயா ரெண்டு பிள்ளைகளை முக்காட்டியில வந்து போட்டு விட்டு வந்து விடுங்க. அப்படியே இரண்டு குழந்தைகளை எடுத்து வரும்போது ஒருத்தர் சொன்னா அண்ணே பச்சை பிள்ளைய கொல்லுறதுக்கு மனசு இல்லண்ணே. அப்படி நம்ம என்னென்ன பண்றது? ஒண்ணு செய்வோமா சொல்லுங்க. நம்ம கொண்டு போறான்னு சொன்னாலும் மருந்துக்கு தெரிஞ்சு தலையெடுத்து போடுவாரு. அதனால அப்படியே தெரிஞ்சுபாரு வேப்பமரம் மூட்டை போட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லி குழந்தைகளை காலகத்தில் போட்டு விட்டு சென்று விட்டான். திரும்பி பார்த்திருந்தான் நம்ம இசைக்கமைக்கு முதல் பள்ளி அவனாதான் இருந்தான். அந்த வேளையில் தாயாரை இசைக்கமே அண்ணனாகி நீலவை பார்த்து சொன்னான் அண்ணா நான் கொஞ்ச நாள் செங்காட்டிலவே வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி இந்த பாருங்களேன் செங்காட்டில் எந்த யானை நெடுநீரி தாழையடி வெட்டி சக்கியம்மை ஆண்டவராகிய சிவனுக்கு சிறப்பு திருவிழாந்து பெற்று ஒரு பகுதி அந்த அம்மா உடுத்துட்டு ஒரு பகுதி அண்ணன் கையில கொடுத்து சொன்னான். அண்ணே நான் உங்களை பார்க்கணும் தோடி வந்தான்னா உங்களுக்கு என்னன்னா கொண்டு வந்து வரும்போது அப்பம் எப்போ அரப்பம் ரெடியாகும் பலகாரம் உருக்கு என்ன அதுக்கப்புறம் பட்டுக்கிற வேட்டி வச்சிருக்கேன் தரத்தொண்டு நேரியல் நேரியல் எல்லாம் பொறிவிளக்கம் வேற என்னெல்லாம் உனக்கு வேணும் சொல்லுங்க. அப்புறம் ஒரு கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் அப்புறம் அல்பேலி பேர் அலிபாப்பு என்னம்மா அல்பேலி பேர் அலிபாப்பு அல்பரி அல்பேலி பேர் அல்ப பேரியா அந்த பையன் லாலிபாப்